அதிகாலை வேளையில் பிரைஸ் தி லார்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். God bless you. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அதிகாலை வேளையிலும் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தேவனுடைய இரக்கமும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாள் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த நாளிலும் இந்த புதிய நாளை எங்களுக்கு காண செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானுடைய மகிமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. இந்த நாள் எங்களுக்கு ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய், அன்பின் நாளாய் தேவன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களோடு ஹல்லேலூயா அப்பா எங்களுக்கு போதித்து நடத்துகிற நாளாய் இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே ஸ்தோத்திர. ஒவ்வொரு அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வியாதியோடு வருத்தத்தோடு அப்பா பாரத்தோடு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பலவிதமான பிரச்சனைகளோடு பிள்ளைகளுடைய போராட்டங்களோடு அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிட அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே எங்கள் பாரங்களை உம்முடைய சமூகத்திலே வைத்து ஆண்டவரே நாங்கள் சமாதானத்தோடு ஆண்டவரே இந்த நாளை அப்பா எங்களுக்கு நீர் ஆண்டவரே ஆசீர்வதி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்குரிய நன்மையினால் எங்களை முடிசூட்டி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சகலவித ஆசீர்வாதங்களினாலும் நன்மையினாலும் திருப்தியாக்கி இந்த நாளை அப்பா எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். எங்கள் சபையை உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். சபையில் உள்ள ஊழியக்காரர்களை உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். குடும்பங்களை பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சபையில் உள்ள விசுவாச குடும்பங்களை உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளான மனுஷனின் ஆண்டவரே பலப்பட்டு உம்முடைய சமூகத்திலே எழுந்து பிரகாசிக்க என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களை உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்மையால் எங்களை திருப்தியாக்கி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் சொல்லுகிறோம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 10-11 வசனங்கள் வாசிக்கலாம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது, முத்துக்களை காட்டிலும் உயர்ந்தது. அவன் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்றைக்கு அதிகாலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? ஹல்லேலூயா. பாருங்களா, இந்த உலகத்தில் அநேக குணசாலியான ஸ்திரீகள் உண்டு. ஆனால் புருஷர்களை பார்த்து இந்த அதிகாலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அந்த குணசாலியான ஸ்திரீயை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதை கண்டுபிடிப்பவன் யார்? அதன் அர்த்தம் எச்சரிக்கையோடு கவனிச்சல்லாமல் நமக்கு அதை கண்டுபிடிக்க முடியாது. அநேகர் குடும்பமாய் ஒத்துழைப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லேலூயா, தன்னுடைய சில அநேகருடைய மனைவிகள் புருஷன்மார்கள் தம்மில் அவருடைய குணங்கள் குணசாலித்தனங்கள் புரிஞ்சிடாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனாலே குடும்பங்களில் சமாதானம் இல்லை, குடும்பங்களில் சந்தோஷம் இல்லை, குடும்பங்களில் ஐக்கியம் இல்லை, பிள்ளைகளில் ஒரு மகிழ்ச்சி இல்லை. காரணம் என்று சொல்லுகிறது, அல்லேலூயா, கணவனும் மனைவியும் செய்கிற காரியங்களை தெளிவாய் எச்சரிக்கையாய் கவனிக்கிற அளவுக்கு ரெண்டு பேருக்கும் சமயம் இல்லாத இந்த உலக வாழ்க்கையிலுடைய குடும்பங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. பாருங்களா, நம்ம அடுத்தவங்கள் செய்கிற காரியங்களை நாம் ரொம்ப கவனித்து பார்ப்பார். ஆனால் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை நாம் கவனித்து பார்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் நீதிமொழிகளில் தெளிவாய் சொல்லுகிறார், குணசாலியான அல்லேலூயா அல்லேலூயா ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லுகிறார். இது யாரு சொல்லிக் கொடுக்கிறார்? 31ஆம் அதிகாரம் അതിന്റെ 1ാമത്തെ വസനം ഒന്ന് വാസിരുங்களா. நெபுவேல்
31 அதிகாரம் 1 வசனம். ராஜாவாகிய நேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள் அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது போதும். அல்லேலூயா. அதிலே ராஜாவாகிய நெபுவேல் அவருடைய தாய், ராஜாவிന്റെ தாயார் ராஜாவு மகனுக்கு போதிச்சு கொடுத்த உபதேசமாகுது. காரணம், மகனே, அல்லேலூயா, அநேக ஸ்திரீகள் குணசாலி ஆயிருக்கிறோம், ஆனால் அவரை கண்டுபிடிப்பவன் யார்? இன்னும் அநேகர் கண்டுபிடிக்கிறது இல்லை. காரணங்களை பாருங்களா, காருண்டு, வீடுண்டு, சொத்துண்டு, நகையுண்டு என்று சொன்னால் அவருக்கு குணமோ குணசாலித்தவோ தெரியண்டா அப்படியே குமஞ்சிடுவார். அதே போல தான் புருஷன்மாருடைய குணம் கண்டுபிடிக்கிறதுக்கு யாருக்கும் நிற்க வேண்ட காரியம் இல்லை. அதுண்டா இதுண்டா அப்படி இருந்தா பார்த்துக்கலாம் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறார். அதனால் என்ன செய்கிறது? குடும்பங்களில் சமாதானம் இல்லை, சபையில் சந்தோஷங்கள் இல்லை, பிள்ளைகளில் சந்தோஷங்கள் இல்லை. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அல்லேலூயா என்று வேதம் சொல்லுகிறார். இத்தினங்களில் அன்பு சகோதர சகோதரி, தகப்பனே, தாயாரே, நம்முடைய குடும்பங்களில் வேதனை இதனாலே, நம்முடைய குடும்பங்களில் பாரங்கள் இதனாலே, நம்முடைய குடும்பங்களில் பிரச்சனைகள் விட்டு மாறாத காரணம் என்று நாம் உயிரோடு இருக்கும் காலம், புருஷனும் மனைவியும் உயிரோடு இருக்கும் காலம், புரிஞ்சு நின்ற குணங்களையும் நன்மைகளை குறித்து கண்டுபிடிக்கிறதுக்கு, அல்லேலூயா, நம்ம இருக்கிற பொக்கிஷத்தின் நன்மைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆசீர்வாதங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு, குணங்களை கண்டுபிடிக்கிறது நாம் தயாராகிறது இல்ல. அடுத்த பக்கத்தில் யாராவது இருந்தால் அவருடைய குணங்களையும் அவருடைய நன்மைகளையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் ரொம்ப அதிகமாய் ஊக்கம் காட்டுகிறதுனாலே நம்முடைய கையில் இருக்கிற நன்மையுடைய அளவு புரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அதிகாலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், அநேக குடும்பத்தில் பாருங்களா, அநேக சகோதரிமார் ஒதுக்கப்பட்டவராயிருக்கிறோம், அநேக குடும்பங்களில் பாருங்களா, அநேக புருஷன்மார் ஒதுக்கப்பட்டவராயிருக்கிறோம். இதனுடைய காரணம் என்னென்று நாம் படித்து பார்க்கும்போது வேதத்தின்படி நமக்கு தெரிகிறது. அநேகர் என்ன செய்கிறது இல்ல, குணசாலியான புருஷனையும் கண்டுபிடிக்கிறது இல்ல. ஸ்திரீகளையும் கண்டுபிடிக்கிறதுக்கு புருஷன்மாரும் தயாரல்ல. அவருக்கு பிஸி என்று சொல்லுகிறார். லைஃபில் பிஸியாய் ஓடிக்கொண்டிருக்கிறதுனாலே அநேகருக்கு இது ஒன்றும் கண்டுபிடிக்கிறதுக்கு நேரம் இல்ல. அல்லேலூயா. சாப்பாடுக்கு வழியுண்டோ என்று பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். திட்டுகிறார், கல்லிய குறவுகள் பேசுகிறார், தூத்தி நடக்கிறார், தூஷணங்கள் பேசுகிறார். அதனாலே குடும்ப ஐக்கியங்கள் இல்லாத ஒரு காலத்தில் நாம் போய்கொண்டிருக்கிறார். இந்த அதிகாலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? கர்த்தர் நம்மோடு அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது, முத்துக்களை பார்க்கிலும் விலமதிச்சது. அல்லேலூயா. முத்துக்களை பார்க்கிலும் விலமதிச்ச ஒரு மதிப்பாகும் அல்லது குணசாலியான ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறார். முத்துக்களை பார்க்கிலும் விலமதிச்ச ஒரு பொக்கிஷமாகும் குணசாலியாய ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறார். ஆனால் குணத்தை குறித்து இன்றைக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை பேர் தயாராயிருக்கிறோம்? குறவுகள் பேசுகிறதுக்கு, தூத்தி நடக்கிறதுக்கு நாம் தயாராயிருக்கிறோம். நாம் அல்லேலூயா, நம்மள முன்னில் இருக்கிற புருஷனுடைய, நம்மளோட முன்னில் இருக்கிற மனைவியுடைய குணகணங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை பேர் தயாராயிருக்கிறார்? இந்த அதிகாலை வேளையில் அன்பு தாயாரே, தகப்பனே, நம்முடைய குடும்பத்தில் பாருங்களா, பிரச்சனைகள் உண்டு, பிரயாசங்கள் உண்டு. நாம் நம்முடைய புருஷனை குறித்து ஆயிரக்கணக்கில் குறவுகள் கண்டுபிடிப்பார். ஆனா அவன் செய்கிற 5 நன்மைகளை கண்டுபிடிச்சு பாருங்களா. மனைவி அநேக தவறுகள் சொல்லுகிறது, நம்முடைய கண்ணில் நிற்கிறோம், நம்முடைய கண் பார்வையில் இருக்கிறோம், நம்முடைய புத்தியில் இருக்கிறோம். ஆனா அவள் உனக்காக செய்தா, உன் குடும்பத்துக்காக செய்தா, உன் பிள்ளைகளுக்காக செய்தா நன்மைகளை நீ ஒரு நாள் சொல்லி இருக்கா? அப்படி நீ சொல்லி பார். உன் குடும்பத்தில் மேன்மை உண்டாகும், உன் பிள்ளைகளில் மேன்மை உண்டாகும், உன்னோடு கூட இணைந்து நிற்கிற குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருப்பான். அநேக குடும்பங்கள் சோர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. குணகணங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு மனுஷன் நிற்கிறது இல்ல. இருந்தா பணம் கொடுங்க என்று சொல்லுகிறார், இல்லாவிட்டால் உன்னை எனக்கு பாசம் இல்லைன்னு சொல்லுகிறார். சில தாய் தகப்பன்மார் சில குடும்பங்களில் பாருங்களா, புருஷனை நேசிக்கிறது பணம் கிடைக்கும் என்று சொல்லி நேசிக்கிறார். சில இடத்து பாருங்களா, அல்லது மனைவி பார்க்கிறதுக்கு அழகில்லை, இல்லைங்க மனைவி பேச்சு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஆனால் அவள் செய்கிற நன்மைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சகோதரன் தயாரல்ல, அதே சகோதரியும் தயாரல்ல. அதனாலே அநேக பிரச்சனைகள் குடும்பங்கள் இருக்கிறது. இந்த அதிகாலை வேளையில் கர்த்தர் நம்மளோடு சொல்லுகிறார், நம்மோடு கூட வளர்த்தும் இடத்துமாக இருக்கிறார். புருஷன் மனைவி பந்தங்களில் பாருங்களாம். இன்றைக்கு காலை வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் செய்த நன்மைகளை நீங்கள் யோசிக்கிறீங்களா? அப்படி யோசிக்கிறதுக்கு அவர் செய்த குணகணங்களை நீங்கள் யோசிக்கிறீங்களா? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அதிகாலை வேளையில் நீங்கள் தயாராயால் உங்களுக்கு கிடைச்ச முத்துகளுடைய விலை உங்களுக்கு இந்த அதிகாலை வேளையில் கர்த்தர் சொல்லி தருவார்.
ஹல்லேலூயா. நீங்கள் புரிஞ்சிடுங்களா? நன்மையானது செய்யறதுக்காக நாம் இது விஷயங்களில் நாம் நம் பிரயாசத்தை நாம் பட வேண்டும். ஹல்லேலூயா. அநேக குடும்பங்கள் சகோதர சகோதரி, அநேக குடும்பங்கள் இன்றைக்கு சமாதானம் இல்லை. அநேக குடும்பங்கள் வேதனையோடு இருக்கிறோம். காரணம் என்ன? அநேக குடும்பங்கள் பிரிவனமாய் இருக்கிறோம். ஒரு சில நாளுகளாய் மனைவி புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்கிறோம், புருஷன் மனைவி விட்டு பிரிஞ்சிருக்கிறோம். இதனுடைய காரணம் என்னன்னு தெரியுமா? கூட வாழ்ந்த 10 வருஷமாயிருக்கலாம், 5 வருஷமாயிருக்கலாம். மனைவி செய்த நன்மைகளை புருஷனை காண முடியறதில்லை. அவள் செய்த தீமைகளை குறித்து அவன் பேசுகிறோம். மனைவியும் அப்படியே உட்கார்ந்திருக்கிறார். புருஷன் செய்த நன்மைகளை குறித்து பேசுகிறது இல்ல, புருஷன் செய்த தீமைகளை குறித்து பேசுகிறோம். நெபுவேலின் அம்மா அல்லது ராஜாவின் அம்மா அம்மா அல்லது அம்மா அல்ல ராஜாவினோடு சொல்லிக் கொடு, மகனோடு சொல்லிக் கொடுத்து, மகனே, குணசாலியாய ஸ்திரீயே கண்டுபிடிப்பவன் யார்? நீ குணசாலியாய ஸ்திரீயை நீ கண்டுபிடிக்க வேண்டும். அதான் சொல்லுகிறது. இன்றைக்கு அதிகாலை வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்கள் குடும்பத்தில் தாய் தகப்பன்மார் ஆயிருக்கலாம், மனைவி ஆயிருக்கலாம், புருஷன் ஆயிருக்கலாம். உங்களுக்கு ஒரு நன்மையும் செய்யாமல் ஒரு காலத்திலும் அவர் இருக்காது. பார்த்துக்கோங்களா, அவர் எப்படியாவது உங்களுக்கு செஞ்ச நன்மைகள் விலப்பட்டதாயிருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை பார்க்காமல், நீங்க அதை நினைக்காமல், என்னோடு மதிப்பில்லை, மரியாதை இல்லை, அன்பில்லை, பாசமில்லை என்று சொல்லி நீங்கள் இப்படி அரைகுறையாய் பேசாதுங்கள், நினைக்காதுங்கள். கர்த்தர் உங்களோடு சொல்லுகிறார், 5 நாளாகட்டும் உன்னோடு பழகி இருக்கா, செய்த ஒரு நன்மையாவது இருக்கும். அதே நீ நினைவு கூறி நீ அவள் செய்கிற நன்மைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த அதிகாலை வேளையில் நீ தயாராயால் உன் குடும்பம் ஒரு பரலோகம் போலேயாகும். உன் குடும்பம் ஒரு பரலோக வாசல் போலேயாகும். உன் பிள்ளைகளுக்கு அதற்கு சமாதானம் உண்டாகும். உன் எதிர்காலம் தேவனால் கட்டப்படும். ஒரு நிமிஷம் நமக்கு ஜெபிக்கலாமா? நீங்கள் கண்ணுகளை மூடுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நன்றி உள்ளவங்களாயிரி. குணசாலியாய ஸ்திரீயை கண்டுபிடிப்பவனார், குணசாலனாய புருஷனை கண்டுபிடிப்பவன் யார்? இவ்விதங்களில் புருஷனிலும் ஸ்திரீயிலும் குணங்கள் உண்டு. பார்த்துக்கோங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இவ்விதங்கள் ஆயத்தமாகுங்க. அவர் செய்த தப்புகள், அவர் செய்த மோசம் வழக்கங்கள் எடுத்து பேசி அவரை வருத்தப்படுத்துறதுக்கு நிற்காதுங்கள். இன்றைக்கு அதிகாலை வேளையில் ஒரு நிமிஷம் நீங்கள் தாழ்த்தி கொடுங்கள். குடும்பமாய் ஏற்படுங்கள். நமக்கு ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். குறவுகளை பேசி பேசி காலத்தை போக்காமல் ஆண்டவரே செஞ்ச நன்மைகளை ஒருத்தர் சாட்சி சொல்லட்டும். அப்பா, அநேகர் சபையில் வருகிறோம். ஆண்டவரே, சபை முகாந்திரம் கிடைச்ச நன்மைகளை மறந்துட்டு அநேகர் சபைக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஒரு சபைக்கு ஆவிக்குரிய சபைகளுக்கு எல்லாம் விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். காரணம், அதுவரை நடந்ததும் பழகியதும் செபிச்சதும் கிடைச்ச நன்மைகள் எல்லாம் மறந்துட்டு ஒரு நிமிஷம் அவர் மாறி சிந்திக்கிறார். இதே போல புருஷனும் மனைவியும் மாறி சிந்திக்கிறார். பிசினஸ்களிலும் பிரச்சனைகள் வருகிறார், வேலைகளில் பிரச்சனைகள் வருகிறார். இங்க எல்லாம் செஞ்ச நன்மைகள் எல்லாரும் மறந்து போகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச நன்மைகளை நீ மறக்காமல் ஒரு நன்றியுள்ள இருதயம் உனக்கு இருந்தால் உன் குடும்ப வாழ்க்கை மேன்மையாகும். உன் பிள்ளைகளுக்கு நன்மை ஒன்று. பார்த்துக்கோங்க, 1000 தவறுகள் ஒரு பிள்ளை உனக்கு பண்ணியாலும் அவன் செஞ்ச 10 நன்மைகள் உனக்கு இருக்கும். அதை நீ யோசிச்சு பார்த்தால் அந்த பிள்ளை உனக்கு ஒரு கண்மலையாய் இருப்பார், அவன் உனக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பார். அவன் இருந்ததினால தான் அப்படிப்பட்ட நன்மைகள் எனக்கு கொண்டாயது. நீ சொல்லும் அளவு ஒன்றுமே உனக்கு தவறல்ல. ஆனால் நீ நன்றி இல்லாத ஒரு இதயத்தோட வாழுகிறதுனாலே இது உன்னாலே புரிஞ்சிட முடியல. தினங்கள் நன்றியுள்ள இதயத்தோடு நமக்கு அர்ப்பணிക്കാം. நமக்கு வந்த வேதனைகள், நமக்கு வந்த பிரச்சனைகள், நமக்கு வந்த எல்லா பிரயாசங்களிலும் கர்த்தர் உனக்காக செஞ்ச நன்மைகளை மட்டும் யோசிச்சு பாருங்கள். அப்படி இருந்தால் அந்த இடத்திலிருந்து ஒரு சாட்சி வடிவாகும். இந்த அதிகாலை வேளையில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவனார். குணங்களையும் குணசாலித்தனத்தையும் நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தயாராயால் நமக்கு ஒரு சாட்சி உண்டாகும். இந்த அதிகாலை வேளையில் நான் செபிச்சு ஆசீர்வதிக்கிறோம். சகோதர சகோதரி, குடும்பத்தில் பிரச்சனை இருக்கா? பிசினஸில் பிரச்சனை இருக்கா? வேலையில் பிரச்சனை இருக்கா? நீ கிடைச்சப்போல் எல்லாருக்கும் நன்மை செஞ்சிருக்கலாம், அதை மறந்துடாத சகோதரா. நீ கிடைச்சப்போல் வாங்கி சாப்பிட்டு இருக்கா, நீ அதை மறந்துடாத சகோதரி. தாயாரை நீ மறந்துடாதே, சகோதரா நீ மறந்துடாதே. நீ அவர் செய்த குணங்களை, அவர் செய்த நன்மைகளை நீ கொஞ்சம் நினைச்சுப்பார். அப்படி இருந்தால் நீ ஒரு குணசாலியாய் மாறும், நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாய் மாறும். வாழ்க்கையில் நன்றி உள்ளவராய் நமக்கு வாழாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். இந்த அதிகாலை வேளையில் ஒவ்வொரு பேரையும் செபிச்சு ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களோடு, பிள்ளைகளோடு, சபையோடும் போராடுகிற எல்லா எதிர்த்திட்டங்களை கடிந்து மாற்றுகிறோம்.
பிரயாசத்தோடு வேதனையோடு இருக்கிற குடும்பங்களில் இப்பொழுதே ஒரு ஆறுதல் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் அற்புதம் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் சபைக்காய் ஜெபிக்கிறோம், எல்டர்ஸ் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், பாஸ்டர்ஸ் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ராஜ்யங்களுக்காக ஜெபிக்கிறோம், அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம், இனி வரப்போகிற ஆட்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இழந்திருக்கிற குடும்பங்கள் சமாதானத்தில் வரட்டும். லைவாய் செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களில் இப்பொழுது ஆறுதல் உண்டாகட்டும், வேதனைகள் மாறட்டும், நிந்தனைகள் மாறட்டும், அவமானங்கள் மாறட்டும், நோய் நொடிகள் மாறட்டும், பணப்பிரச்சனைகள் மாறட்டும், அற்புதம் நடக்கட்டும். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாங்கள் கட்டளையிடுகிறோம். குணங்களையும் குணசாலித்தங்களையும் தினங்கள் ஜெபிச்சும் ஆராதிச்சும் தேவனை துதிச்சும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுகிற சகோதரனோ சகோதரியோ ஒரு சபையிலோ ஒரு குடும்பத்திலோ ஒரு வீட்டிலோ இருந்தால் அவர் முகாந்திரமாய் அக்குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், சபை ஆசீர்வதிக்கப்படும். எப்பொழுதும் தீமை மட்டும் பேசாதுங்கள், நன்மைகளை யோசியுங்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். God bless you. Heavenly Grace ஓய்சூழியங்கள் சார்பில் கர்த்தர் உங்களை எல்லாவரையும் ஆசீர்வதிக்கட்டும். God bless you. Hallelujah. Amen.